என்னையா பெத்த பிள்ளைய ஜாமீன் எடுக்க முடியல, போய் டீ வாங்கிட்டோம், அங்கே போய் ரொட்டி வாங்கிட்டோம், பண்டு வாங்கிட்டோம், பிஸ்கட் வாங்கிட்டோம், சிகரெட் வாங்கிட்டோம். என்ன அக்கிரமம் பண்ணுறாங்க? ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, காவல்துறை என்பது என்ன அப்படிங்கிறது. இவருக்கு தேவை என்றால் எதையும் செய்வாங்க. அதே மாதிரி தான் கலைஞர்கிட்ட போயிட்டு, ஏங்க நீராராடியாவும் பூங்கோதையும் என்னங்க பேசிக்கிட்டாங்க. ஏயா நீராராடியா வடக்கத்திப்பன், இவன் தெக்கத்திப்பன். உடனே ஒரு பதில். நான் கேட்குறேன், வடக்கத்திப்பன் தெக்கத்திப்பன் சப்பாத்தி சுடுறதையா பேசிக்கிறீங்க? சம்பாதிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை மேலே புரிஞ்சுக்கணும். இவர் ஏதாவது கேட்டால் பதில் வழக்கமான ஒன்று தானே. என்னையா வழக்கமான ஒன்று? எங்க நீராராடியை பற்றி டாடா ரத்தன் முண்டி கொண்டார். என்ன பதிலியாது? பதில பாருங்க, எப்படி எப்படியெல்லாம் பதில். இப்படி ஏட்டிக்கு போட்டியா பதில் பேசுறவர் தான் கலைஞர். கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க வெங்காயம் விலை ஏறி போச்சுங்க, போய் பெரியார்கிட்ட போய் கேள்வி பையன். என்ன பெரியார்கிட்ட போய் அப்போ பெரியாரை கேவலப்படுத்துறீங்களா? சுயமரியாதை இயக்கத்திலேருந்து வந்தேன்னு பெரியாரை கேவலப்படுத்துறீங்களா? ஆக இதை கேட்டுக்கிட்டு வீரமணி இருக்காரா? சும்மா தான் இருக்காரா? என்ன பெரியார்கிட்ட போய் வெங்காயம் விலையை போய் கேட்குறீங்க? நீங்கள் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்கிறாங்க, பிரதம மந்திரிலேருந்து எல்லா மந்திரியும் சொல்கிறாங்க, மத்திய அரசுடன் மாநில அரசும் இந்த விலைவாசி கட்டுப்பாடை குறைக்கணும். விலைவாசி வானலாக ஓடி இருக்கு, எங்கே பார்த்தாலும் விலை. இன்னைக்கு சொன்னார் மோகன்ராஜ், சொன்னார் சேலம் மாவட்ட செயலர், ஒரு முருங்கைக்காய் 11 ரூபா, தக்காளி 40 ரூபாங்க கிலோ. வெங்காயம் இன்னும் குறையில, பாகிஸ்தான்காரன் கொடுக்க மாட்டேங்கிறான். எப்படியாச்சும் அவர் கேட்டா நான் ஒரு